யுவாங் வாங் இந்த கப்பலை யாருமே மறந்துருக்க மாட்டோம். கரெக்டாக நம்ம மிசைல் டெஸ்ட் பண்ணும்போது இலங்கையில் வந்து அந்த கப்பல் டாக்காகி நிற்கிது. அப்போ நம்ம சொல்கிறோம் இலங்கைகிட்ட, இல்லை அவங்க வரக்கூடாது, வந்து அவங்க உளவு வேலை பார்ப்பாங்க. இந்த யுவாங் வாங் அப்படிங்கிற அந்த சீரீஸ் கப்பலே உளவு வேலை பார்ப்பதற்கும் சேட்டலைட்டினுடைய பொசிஷனை பார்ப்பதற்கும் ஒரு மிசைல் ஏவப்படுதுன்னா அந்த மிசைல் எந்த ஸ்பீடில் போகுது, எந்த ட்ராஜெக்ட்லேயே போகுது, இதெல்லாம் கண்டுபிடிப்பதும் அந்த கப்பலினுடைய வேலை. அதனால் நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இலங்கைக்கு ரொம்ப பெரிய ப்ரெஷர் இந்தியா பக்கம் கொடுக்கும்போது இலங்கையும் ஒரு பக்கமாக இல்லைப்பா வேண்டான்னு சொல்லி சீனாவை ஒதுக்க பார்க்குறாங்க. ஆனால் சீனா மறுபடியும் இலங்கைகிட்ட பேசி இல்லை என் கப்பல் கண்டிப்பாக இலங்கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி இலங்கைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இதனால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே சின்ன ஒரு விரிசல் வந்தது அப்படிங்கிறதுலாம் மறக்க முடியாது. நவம்பர் மாதம், அதாவது இந்த மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் நமக்கு ஒரு மிசைல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. இந்த மிசைல் டெஸ்ட்டுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னா நோ ஃப்ளை ஜோன் அப்படிங்கிறத அறிவிக்கிறோம். ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம பண்ணுறோன்னா, இப்போ உதாரணத்துக்கு பசிபிக் பெருங்கடலில் பண்ணுறோன்னா அந்த பசிபிக் பெருங்கடலில் எங்கே நம்ம பண்ணுறோமோ அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் எந்தெந்த வெசல்ஸ், எந்தெந்த நாட்டினுடைய கப்பல் வரும், எந்த நாடுகள் அங்கே வந்து பேட்ரோலிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு அறிவிப்பு கொடுப்போம். நீங்கள் அந்த டைம் அங்கே வரக்கூடாதுப்பா, நாங்கள் மிசைல் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நாங்கள் மிசைல் டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறது அந்த அறிவிப்பு. ஸோ எல்லா நாடுகளுமே இதை செய்வாங்க. அதுவும் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணி அந்த மிசைல் திடீர்னு ஏதாவது ஒரு வாகனத்து மேலேயோ இல்லாட்டி ஒரு கப்பல் மேலேயோ மோதிடுச்சுன்னா ஒரு போர் பிரகடனமாக மாறிடும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனை யார் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணுறாங்கன்னா சீனா ஓவர் கம் பண்ணுறாங்க. சீனாவினுடைய யுவாங் வாங் கப்பல் மறுபடியும் நமக்கு பிரச்சனையாக மாறுது. அந்த ஒரு பதிவு தான் இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ முதல் வாரத்தில் செய்ய வேண்டிய டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம மாற்றுறோம். எதுக்காக மாற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுவாங் வாங் 5 அப்படிங்கிற கப்பலும் யுவாங் வாங் 6 அப்படிங்கிற கப்பலும் வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல குறிப்பாக நம்ம எந்த இடத்துல மிசைல் டெஸ்ட் பண்ண போகிறோமோ அதை சுற்றி நிலைநிறுத்தப்படுது. இப்படி இந்த கப்பல் இங்கே வந்து நிற்கிது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நல்லபடியாக தெரிஞ்சதுனால இந்தியா என்ன செய்கிறாங்க, வேண்டாம் அந்த மிசைல் டெஸ்ட்டை இப்போ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத மாற்றி அமைச்சு அந்த மிசைல் டெஸ்ட்டுக்கான நோ ஃப்ளை ஜோனை வர்ற 23-24ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. ஸோ 23-24 பே ஆஃப் பெங்காலில் வச்சு நம்ம ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா எந்த மாதிரியான மிசைலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு அக்னி ரக ஏவுகணையா இல்லாட்டி வேறு ஏதாவது மிசைலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக இந்த மிசைலினுடைய ரேஞ்ச் ஒரு 2200 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அக்னியா இருக்காது, அதுக்கு பதிலாக K4 மிசைலாக இருக்கும் அப்படின்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. இந்த K4 மிசைல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிசைல். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சப்மரைன் இருக்குது பார்த்தீங்களா, நீர்மூழ்கி கப்பல், இந்த நீர்மூழ்கி கப்பல்லேருந்து ஏவக்கூடிய ஒரு ballistics மிசைல் தான் இந்த K4 அப்படிங்கிற மிசைல். K4 அப்படிங்கிற இந்த மிசைலினுடைய ஒட்டுமொத்த ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எய்தர் K4 மிசைலாக இருக்கலாம், அப்படி இல்லைனா K சீரீஸில் வேறு ஏதாவது மிசைலாக இருக்கலாம், இல்லை அக்னியாக இருக்கலாம். அதை இந்தியா வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஒரு மிசைல் டெஸ்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யுவாங் வாங் 5 இல்லாட்டி யுவாங் வாங் 6 அப்படிங்கிற கப்பல் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவினுடைய ஒரு ஓரத்தில் நிற்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் யுவாங் வாங் 5 அப்படிங்கிற கப்பல் 11ஆம் தேதி நவம்பர் இந்திய பெருங்கடலில் இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. இந்திய பெருங்கடலில் இந்த கப்பல் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஸ்ட்ரைட் வழியாக வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோம்பாக் ஸ்ட்ரைட் வழியாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பசிபிக் பெருங்கடலிருந்து இந்திய பெருங்கடலுக்குள்ளே வர்றதுக்கு 3 வழிகள் அப்படிங்கிறது இருக்குது, 3 ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒன்று லோம்போக் ஸ்ட்ரைட், இன்னொன்று மலாக்கா ஸ்ட்ரைட், அடுத்ததாக இருக்கிறது சுண்டா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த லோம்போக் ஸ்ட்ரைட் வழியாக தான் யுவாங் வாங் 5 அப்படிங்கிற கப்பல் வந்திருக்கு. இந்த யுவாங் வாங் 5 மற்றும் யுவாங் வாங் 6 அப்படிங்கிற கப்பல் அங்கே வந்ததுக்கான காரணம் சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு ஏரோஸ்பேஸ் மிஷன் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குறாங்க. குறிப்பாக அது நவம்பர் 15லேருந்து 20 வரை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சைனீஸ் ஏரோஸ்பேஸ் மிஷனுக்காகத்தான் இந்த கப்பல் அங்கே நிலைநிறுத்தப்பட்டதாகவும், அவங்களுடைய இந்த ஏரோஸ்பேஸ் மிஷன் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினதா இல்லை அது எங்கே போயிருக்கு, அதனுடைய வேகம் என்ன, இதெல்லாம் கண்காணிப்பதற்கு தான் யுவாங் வாங் 5 மற்றும் யுவாங் வாங் 6 கப்பல் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதா சீனாவின் சார்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் நாமும் மிசைல் டெஸ்ட் செஞ்சு பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம மிசைல் டெஸ்ட்டையும் சேர்த்து இந்த ஸ்பைஷிப் அப்படிங்கிறது கேப்சர் பண்ணியிருக்கோம். நம்ம மிசைல் என்ன, அதனுடைய ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. நவம்பர் 23-24 அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த யுவாங் வாங் கப்பல் இந்த இடங்களை விட்டு தூரமாக போயிருக்கும். சரி, இப்போ நான் சொன்னேன் இந்த K4 அப்படிங்கிற மிசைல் சிஸ்டம் இல்லாட்டி SLBM அப்படின்னு சொல்லுவாங்க, சப்மரைன் லான்ச்டு ballistics மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம்.
இந்தியாட்ட இப்போ நியூக்ளியர் பவராக ஓடக்கூடிய ஒரே ஒரு சப்மரைன் மட்டும்தான் இருக்குது, ஐஎன்எஸ் அரிஹாந்த் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஐஎன்எஸ் அரிஹாந்தில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மிசைல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா K-12. இந்த K-12னுடைய ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 750 கிலோமீட்டர். ஸோ இந்த சப்மரைன் லான்ச்டு பெலிஸ்டிக்ஸ் மிசைலில் 750 கிலோமீட்டர் தூரம் தான் ஒரு டார்கெட்டை நம்மளால் அழிக்க முடியும். அப்படி பார்த்தா கூட பே ஆஃப் பெங்கால்லேருந்து சீனாவுக்கு எதிராக நம்ம சப்மரைனை கொண்டு போய் எந்த எட்ஜ் வரை கொண்டு போக முடியுமோ அந்த எட்ஜ் வரை கொண்டு போய் அங்கேருந்து ஒரு K-12 மிசைலை போடுறோன்னா சீனாவினுடைய மெயின்லேண்டுக்கெலாம் அந்த மிசைல் போகாது. அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோன்னா K-4 மிசைல் அப்படிங்கிறத தயாரிக்கிறோம். இந்த K சீரிஸ் எல்லாமே கலாம் சீரிஸ் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ கலாம் 4 அப்படிங்கிற மிசைலினுடைய ரேஞ்ச் 3500 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னோம். அப்படின்னா கண்டிப்பாக பே ஆஃப் பெங்கால்லேருந்து நம்மளால் எங்கே வர அடிக்க முடியும், பீஜிங் வர அடிக்க முடியும். அதனால தான் K-4 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிசைல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ இந்த K-4 மிசைலாக தான் இந்தியா செக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஒருவேளை யாருக்கு கிடைச்சிருக்கலாம், சீனாவுக்கு கிடைச்சிருக்கலாம். அதனால கூட அவங்களுடைய கப்பல் அங்கே நிலைநிறுத்தியிருக்கலாம். இந்தியாவினுடைய கப்பற்படை கொஞ்சம் அலர்ட்டாக இருந்ததுனால இப்படி ஒரு ஸ்பை வேலையை சீனாவால் செய்ய முடியலை. சரி, நம்ம எந்த இடத்துலலாம் கோட்டையை விட்டுருக்கோம் அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் இந்தியாவினுடைய அந்த பெருமை மட்டும் பேசினா போதாது. நம்ம ரொம்ப பெரிய அளவில் வீக்கில் இருப்பது சப்மரைன்ஸில் தான். நீர்மூழ்கி கப்பலில் இந்தியாவினுடைய படை அப்படிங்கிறது கொஞ்சம் திணறி தான் இருக்குது. மோடிஃபிகேஷனும் இல்லாமல் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பல அரசாங்கங்கள் நம்பி விட்டார்கள். ஆனால் சப்மரைனால் மட்டும்தான் ஒரு கேம் சேஞ்சை உண்டாக்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு கப்பலை அழிப்பது கூட ரொம்ப ஈஸி. ஆனால் சப்மரைனை ட்ராக் பண்ண முடியாது. அப்படியே ட்ராக் பண்ணாலும் அதை அழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால தான் சீனா என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க நாட்டுக்கு ரொம்ப ஸ்பீடாக சப்மரைன்ஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணாங்க. நம்மகிட்ட கிட்டத்தட்ட 15 கன்வென்ஷனல் டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸ் இருக்குது. அது எல்லாமே SSK கிளாசிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நியூக்ளியர் பாலிஸ்டிக் சப்மரைன் அப்படிங்கிறது இருக்குது. அதனுடைய கிளாஸ் SSBN அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த SSK அப்படின்னு சொல்லும்போது 4 சிசுமார் கிளாஸ் அப்படிங்கிற கப்பல் நம்மகிட்ட இருக்குது. இதை நம்ம எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மன்கிட்டருந்து கொஞ்சமாக வாங்கி அதை இங்கே வச்சு அசம்பிள்லாம் பண்ணுறோம். 1980 நடக்குது. அதே மாதிரி 8 கிலோ கிளாஸ் கப்பல் அப்படிங்கிறது இருக்குது. அதை சிந்துகோஷ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரஷ்யாட்டிருந்து வாங்கினோம். 1984லேருந்து 2000வது வருடத்துக்குள்ளே நம்ம 8 வாங்கியிருக்கோம். அடுத்ததா 3 கல்வாரி கிளாஸ் ஸ்கார்பியன் சப்மரைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை நாமே பில்ட் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. SSBN பொறுத்த வரைக்கும் INS அரிஹாந்த் அப்படிங்கிறது நம்ம ஆப்ரேஷனல், அதாவது நம்மகிட்ட இப்போ கடற்படையில் சேர்க்கப்பட்டு இருக்கு. அதே மாதிரி INS அரிஹாந்துக்கு பிறகு INS அரிகத் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலை நம்ம டிசைன் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய டெஸ்டிங் ஃபேஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை வர்ற இந்த 2023 நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த INS அரிகத் அப்படிங்கிறதையும் நம்முடைய கப்பற்படையில் சேர்த்துருவோம். அதுவும் ஒரு SSBN கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ INS அரிஹாந்த், INS அரிகத், இது இல்லாமல் S4 அப்படிங்கிற SSBN, S4 ஸ்டார் அப்படிங்கிற SSBN, S5 அப்படிங்கிற SSBN எல்லாமே நம்ம உருவாக்க திட்டமிட்டு இருக்கோம். இந்த INS அரிஹாந்த் அப்படிங்கிறது நம்ம இப்போ உபயோகிச்சுட்டு இருக்கோம். அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் INS அரிகத் அப்படின்னு சொல்லலாம். S4 ஸ்டார் அப்படிலாம் சொல்லும்போது S4ல மட்டுமே 8 K4 SLBM நம்மளால கொண்டு போக முடியும். அதாவது நான் சொன்னேன்ல 3500 கிலோமீட்டர் தள்ளி போய் டார்கெட் அழிக்கக்கூடிய அந்த K4 மிசைலை 8 நம்மளால அதில் சுமந்து செல்ல முடியும். 24 K15 அப்படிங்கிற SLBMCயும் நம்மளால கொண்டு செல்ல முடியும். அடுத்ததா நம்ம தயாரிக்க விரும்பக்கூடிய S5 பொறுத்த வரைக்கும் இந்த அரிஹாந்த் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இந்த அரிஹாந்தை விட 3 மடங்கு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்க போகுது S5 அப்படிங்கிற சப்மரைன். அதுவும் இல்லாம நம்முடைய அரசாங்கம் நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரைன் அப்படிங்கிறதையும் உருவாக்குவதற்கான அந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள். இது எல்லாமே ரொம்ப ஸ்பீடா நடக்க போகுது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஏன்னா நம்ம அரசாங்கத்துக்கும் நம்முடைய கப்பற்படைக்கும் நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனாவினுடைய கப்பற்படை ரொம்ப வளர்ந்து விட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துருச்சு. இதனால தான் நம்ம இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கும் நீர்மூழ்கி கப்பலில் வச்சு ஒரு ஏவுகணை செலுத்துவதற்கு அந்த ஏவுகணை டெஸ்டிங் அப்படிங்கிறதுக்கெலாம் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நான் எகெயின் சொல்கிறேன், ஒரு நீர்மூழ்கி கப்பல் செய்ய வேண்டிய வேலையை வேறொரு கப்பலால் செய்வது அவ்வளவு சுலபம் கிடையாது. கிட்டத்தட்ட 100 மடங்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீர்மூழ்கி கப்பல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், எதிரிகளுக்கு கொஞ்சம் பயத்தை காண்பிக்க முடியும். அந்த பயம் K4 மிசைல் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோன்னா இன்னும் அதிகரிக்கப்படலாம். ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த நோ ஃப்ளை ஜோன் அப்படிங்கிறது ஒரு 2200 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இந்த K4 மிசைலே டெஸ்ட் பண்ணாலும் அதை 2200 கிலோமீட்டர் வீசி மட்டுமே டெஸ்ட் பண்ணுவோம்.
காரணம், எதிரி நாட்டுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், இதுதான் இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி உண்மையான மிசைலினுடைய அந்த டிஸ்டன்ஸை சொல்ல மாட்டோம். அதை சொன்னால் எதிரி நாட்டவர்கள் ரொம்ப ஈஸியாக அதை எடை போட்டுருவாங்க. ஸோ அதனாலையும் சில பல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுருப்போம். இந்த 23, 24ல் நம்ம ஏதோ ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த மிசைல் டெஸ்டிங் எப்படி நடந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிற அடுத்த அப்டேட் எல்லாமே வேறொரு பதிவில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சப்மெரைன் இந்தியாவுக்கு எங்கேருந்து வந்துச்சு, எப்படியான சப்மெரைன்ஸ் இப்போ இந்தியாட்ட இருக்குது, அதுக்கு காரணம் என்ன, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி படித்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.